ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் எண்ட் ஹேரமனியோட ஃபர்ஸ்ட் சீசனோடைய லாஸ்ட் எபிசோட பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைமா வந்திருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வளவளன்னு பேசிட்டு இருக்காம வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ளார போயிடலாம். நான் திருப்பி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வருவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இது கொஞ்ச நேரத்திலேயே முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களுடைய யூத்னஸ 30 வருஷத்து வரைக்கும் உங்களால மெயின்டெயின் பண்ண முடியும். அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டாரா? பரவாயில்ல, நீங்க இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப நல்லாவே வளர்ந்துட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு கண்ணாடியும் தேவைப்படாது. சரி வாங்க நம்ம போயிட்டு ரெடி ஆகலாம். நான் நினைச்ச மாதிரியே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டான பர்சன் மாதிரி தெரியறேன். நீங்க இப்ப புதுசா பிறந்து வந்திருக்கீங்க. அப்படியே திருப்பி பிரசன்ட் லைஃப் உள்ளார வந்தா இவன் தான் டொய்க்யூ நம்பர் 3 அவனு உள்ளாரே சொல்லிட்டு இருக்கான். சரி டொய்க்யூ, நீங்க இவ்வளவு நாளா எங்க இருந்தீங்கன்னு ரிசர்ச் பண்ற பொண்ணு கேட்க, நாங்க கியூமியன் சிட்டில இருந்தோம். அந்த இடத்துல டெரரிஸ்டுங்க அட்டாக் பண்ணதுனால அந்த இடத்துல இருந்து இங்க வந்துட்டோம். ஆனா அதை விட இந்த இடத்துல இருக்கிறது தான் சேஃப் இல்லைன்னு எனக்கு தோணுது. சரி, நீங்க அந்த ஜோலிய பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜோலி சொன்னா உண்மையிலே அவ என்ன நினைக்கிறான்றத தெரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ யூடபிள்யூ சொன்னதால தான் இந்த இடத்துக்கு வந்து இதை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காளாம். அந்த ஏர்வேஸ ஹைஜாக் பண்ணது இசானமே டெரரிஸ்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவதான் என்னுடைய உயிரை காப்பாத்தனா. இருந்தாலும் யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு எனக்கு நிஜமா தெரியல. ஓ அப்படியா, சரி நீங்க தான் குரோடோ மரியாவா? ஆமான்னு சொல்லிட்டு அவளும் அந்த ரூமுக்கு வந்துட்டு உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே எல்லாரும் கும்பலா உட்காந்துக்கிட்டு எம்கே வைரஸை பத்தியும் நம்பர் 2 பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மிஸ்ரா பார்க்க கொஞ்சம் திறமை வாய்ந்தவன் போலதான் தெரியறான். சரி நீ அவனை பத்தி என்ன நினைக்கிற? நான் தான் சொன்னேன்ல அவன் கொஞ்சம் சாஃப்டான ஆளுன்னு. அது மட்டும் இல்லாம உண்மையிலேயே அவன் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஓ அப்படியா, சரி இந்த இடத்துல தான் சென்சே இருக்கிறாங்களா? டெரரிஸ்டுங்க அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் யூசு சென்சேவே ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்கன்றது எனக்கே தெரியாது. சரி இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காம போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து கிளம்பிடுறா. பார்த்தா அவனும் சென்சேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அவங்கள இந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு அவ சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தானே உன்னை இங்க வர சொன்னேன். சரி நீங்க எதை பத்தி பேசுறதுக்காக என்ன இப்ப இங்க வர சொன்னீங்க? என் கூட ஷவர் ரூமுக்கு வர முடியுமா? அவ்வளோ வெக்கப்பட்டுக்கிட்டு சரின்னு சொல்ல, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. இந்த இடத்துல நம்ம நினைச்சு பார்க்காத பல விஷயங்கள் நடந்துருச்சு. அதனால நீயும் எங்க கூடவே வந்துரு, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். அது மட்டும் இல்லாம ஈரிசாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். யூடபிள்யூ சேர்ந்தவங்க தான் என்னவோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இங்க இருந்து போயிட்டு எது போய் எது உண்மைன்றத கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாம நான் எழுந்ததுல இருந்து நீ தான் என்ன பார்த்துக்கிட்டு இருக்க. வா நம்ம இங்க இருந்து போயிடலாம். என்னால முடியாது. என்ன உனக்கு அந்த யூடபிள்யூ தான் ரொம்ப முக்கியமானதா? நிறுத்து, நீ எதுக்காக திடீர்னு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உங்க கூட வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாங்க, இப்பவே என் கூட இங்கேயே மேட் பண்ணுங்க. இங்க வாங்க கூட வா. நீங்க எல்லாத்தையுமே ஈஸியா சொல்லிடுவீங்க. ஆனா நான் யூடபிள்யூவை விட்டு வெளியில வந்தா எனக்கு பெரிய பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாம நான் உங்க கூட இருந்தா உங்களுக்கும் பெரிய பிரச்சனை தான் வரும். அப்படின்னா உண்மையிலேயே நீ என் கூட வர விரும்பலையா? ஆனா எதுக்காக? நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும் இல்ல? ஆனா நான் இங்க இருந்து போகணும்னு தான் விரும்புறேன். இருந்தாலும் என்னால அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பையன் நினைவுகளை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஐயோ உன்னை அழுவ வச்சுட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிட்ட போற நேரத்துல கரெக்டா யூடபிள்யூ சேர்ந்த ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. யார் நீங்க எல்லாம்? மைரா, ரியோட்டோ, நீயும் அந்த பொண்ணு இப்ப என் கூட கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கவும் கரெக்டா நஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த கண்ணு மூலியமா ஒருத்தியா காலி பண்ணிடுறா. அப்படியே சின்ன பொண்ணு வந்து இன்னொரு பாடி கார்டை அடிச்சு காலி பண்ணிடுறா. நான் சொல்றத கேளுங்க, இந்த கன்னு லோட் பண்ணிருக்கு, யாரும் நகராதீங்க. பார்த்தா ரெண்டாவது பர்சனல் கேட்டாக்கர் வந்து அவளை அடிச்சு காலி பண்ணிட்டு எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க நம்ம இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இவங்களும் அந்த எம்கே வைரஸை பத்தியும் இவங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்ததை பத்தியும் வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க, என்னன்றத டைரக்டா என்கிட்ட சொல்லு. எனக்கு அந்த நேஷனல் அஃபேர் டைரக்டர் பொசிஷனை கொடுக்க முடியுமா? அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். நீயும் இங்க தான் இருக்கிறியா? எனக்கு இவங்க எல்லாரும் தான் ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப நன்றி. என்ன கட்டாகிரியும் உங்களுக்கு தெரியுமான்னு நம்மளுடைய ஹீரோ கேட்கவும், நான் ஒரு சிட்டிசன் ரிலேஷன்ஷிப் ஆபீசர், எனக்கு இந்த லோக்கல்ல இருக்கிறவங்க எல்லாரையும் நல்லாவே தெரியும்டா. எங்களுக்கு உண்மையிலே யூடபிள்யூவை பிடிக்காது, ஆனா கட்டாகிரி உண்மையிலே ரொம்ப நல்லவ, எங்களை ரொம்ப நல்லாவே பார்த்துப்பா. ஆனா மைரோ ரியோட்டோ தான் உன்னுடைய பிரதர்ன்றத என்னால இப்போ கூட நம்ப முடியல. இவ்வளவு நாளா உங்ககிட்ட சொல்லாம இருந்ததுக்கு
என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல விடு. சரி நான் சொன்னது தயாராகிடுச்சான்னு பர்சனல் கேட்டுக்கிட்டு இருக்கா. அது பார்க்க கொஞ்சம் பயசா இருந்தாலும் அது நல்லாவே வேலை செய்யுதுன்னு பக்கத்துல இருக்கிற பொண்ணு சொல்றா. சரி எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இங்கிருந்து கிளம்பலாம். தேங்க்யூ கட்டாகிரி. நான் இதை ஒன்னும் உனக்காக செய்யலடான்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பர்சனல் கேட்டுக்கிற பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்களை விட்டுட்டு போயிடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இன்னமும் நீங்க எங்க கூடவே தான் இருக்கிறீங்க. சரி இப்ப என்ன பார்க்க உனக்கு பிடிச்சிருக்கா? அதை சரியா எனக்கு சொல்ல தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு நம்ம வெளியில வந்துடுறோம். சரி நீங்க மேட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? நான் இப்ப ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்றேன். அது மட்டும் இல்லாம நீ கேட்ட பொசிஷன் அடையிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். நம்பர் 2 இங்கிருந்து ஓடி போயிட்டான். அவன் உண்மையிலேயே தைரியசாலி தான் நான் நினைக்கிறேன். நம்ம இந்த ஷிப்பை பயன்படுத்தி இங்கிருந்து கிளம்பிடலாம். ஆனா என்னாலையும் மிராவாலையும் அந்த இடத்துக்கு வர முடியாது. நீங்க இந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணி முடிச்சிட்டேன். தேங்க்யூ கட்டாகிரி. மயூரா ரியோட்டோ, என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பிரதரை நான் பாதுகாப்பா பாத்துக்கிறேன். எங்க பிரதரை பாத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ரியோட்டோ வா நம்ம கிளம்பலாம். என்ன விஷயம்? நீ இது வரைக்கும் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இல்ல நான் எதுவுமே பண்ணல. நீங்க இது வரைக்கும் என் கூட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம இரவோ எமோஷன் ஆகி கட்டிப்பிடி வச்சுட்டு நான் உனக்கு சத்தியம் பண்றேன், நான் திரும்பி உன்கிட்ட வருவேன். அது வரைக்கும் நீ பாதுகாப்பா இரு. சரின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறோம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ரியோட்டோ இவங்க தான் நம்மள அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்கடா. ஆமா நான் ஒரு இசானமியை சேர்ந்தவன் தான். நம்ம இப்ப சவுத்தை நோக்கி போக போறோம். அந்த இடத்துல நீங்க எரிசாவை பார்க்கலாம். என்ன எரிசாவா? ஆமா எரிசா உங்களை பார்க்கணும்னு விரும்புறதா சொன்னோம். அப்படியே நம்ம ஹீரோவா தனியா வந்துட்டு நான் எழுந்ததுல இருந்துன்னு சொல்லிட்டு சூயுவை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க இப்ப சூயுவை பத்தி தான் நான் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அவளுடைய சிஸ்டர் வந்து கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லவும் இந்தாங்கன்னு சொல்லிட்டு டேப்லெட்டை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறா. என்ன டேபா? யாரு இதை கொடுத்துருப்பாங்க? எதுக்கு இவனும் இவ்வளோ கடுப்பா இங்கிருந்து கிளம்புறான்னு தெரியலையே. பார்த்தா நம்மளால நம்பர் 1 கால் பண்றோம். நான் நினைச்சதை விட நீ ரொம்ப தைரியசாலி தான்டா. அந்த குண்டி இருக்கா பாரு, அவ தாண்டா என்ன மேட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா, இந்த இடத்த விட்டும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு லாக்கப்ல இருக்கிற மாதிரி என்ன அடைச்சு வச்சிருக்காடா. என்ன மன்னிச்சரா, நானும் ஒன்னு எங்க கூடவே கூட்டிட்டு வரணும் தான் நினைச்சேன். ஆனா எங்களுக்கு வேற வழி தெரியல. எல்லாத்தையுமே சீக்கிரமா பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க அங்க இருந்து வந்துட்டோம். அதுக்கு நம்பர் 1 என்னுடைய லவ்லி டேலண்டான அசிஸ்டன்ட் தாண்டா இந்த டேப்லெட்டை ரெடி பண்ணா. இது அண்டர் கிரவுண்ட் நெட் மூலமா கனெக்ட் ஆயிருக்கு. இதை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாதுடா. சரி நீ பாதுகாப்பா இரு, எதனா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா என்ன கூப்பிடறான்னு சொல்லிட்டு அப்படியே காலை கட் பண்ணிடுறோம். நம்மளுடைய கேர்ள்ஸ் எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்கன்னு தெரியல. அவங்கள நினைக்கிறப்ப எனக்கு ஒரே கவலையா இருக்குன்னு நம்பர் 1 சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நம்மளுடைய கேர்ள்ஸ் சேஃப்டிக்காக என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் செய்வேன். சரி நீங்க உண்மையிலேயே அந்த மயூரா ரியோட்டோ கூட கிளம்பி போகணும்னு விரும்புறீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்ல. உங்க எல்லாரையும் விட்டுட்டு என்னால எப்படி இங்க இருந்து போக முடியும்? அவளும் அதை கேட்டு அப்படியே சந்தோஷமாயிரா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்பர் 1 ஆளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கவும் இவதான் நம்பர் 1 மீட்டிங் பார்ட்னர். உண்மையிலே இவ ரொம்ப அழகா இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணா ஒருத்தனா ஒன்னால உருப்படியா இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர முடியல. என்ன மன்னிச்சிருங்க மேம், எனக்கு இன்னொரு வாய்ப்பா விடுங்க. நான் அவனை திருப்பி கூட்டிக்கிட்டு வந்துடுறேன். இதுல திருப்பி நீ ஃபெயில் ஆனா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும் இல்ல? தெரியும் மேம். அப்படியே சீனை கட் பண்ணா இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கும் சூயுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. வாவ், என்ன மாதிரியான ஒரு அற்புதமான ஃப்ரெண்ட்ஷிப். இவங்களை செல்லுல கூட்டிகிட்டு போய் அடைச்சு வைங்க. எங்களுடைய திட்டம்படி எல்லா ஆண்களையுமே இந்த உலகத்துல இருந்து அழிச்சு ஆகணும். அப்படியே சீனை கட் பண்ணா நீங்க புதுசா பிறந்து வந்ததுக்காக புதுசா ஒரு பொண்ணை நீங்க சூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கா. இவ்வளவுதானே நம்ம நேத்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இவ தானே ஈனோ சம்மாவோடைய மேட்டிங் பார்ட்னர். மனோவல்லியச்சுக்கு நம்பர் எல்லாரையும் மேட் பண்ணாம இருக்க சொல்லிட்டாங்க. ஆனா உங்களை தவிர. அதனாலதான் இப்ப இங்க கூட்டிட்டு வந்தியா. உண்மையிலே இந்த உலகம் ரொம்ப அற்புதமானது. இப்ப உங்களுக்கு யாரு வேணும்? அப்படியே சீனை கட் பண்ணா நம்மளுடைய ஹீரோடைய குரூப்பும் அந்த மீட்டிங் பிளேஸுக்கு வந்து சேர்ந்துறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவோ எரிசான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் அப்படியே முன்னாடி வந்து நின்னறா. எரிசா ரியோட்டோ அப்படியே வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு, நீ நல்ல வேலை சேஃப்டியா இருக்கு இல்ல, அது வரைக்கும் எனக்கு போதும். நான் உங்களுக்காக தான் ரொம்ப காலமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எரிசா, நான் எம்கே வைரஸா கண்டிப்பா சரி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண மாதிரி நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த வைரஸுக்கான மருந்தா கண்டுபிடிப்போம். அப்படியே எல்லாரும் நின்னுகிட்டு அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படியே அவங்க 2 பேரும் கையை கொடுக்க இந்த பக்கம் பார்த்தா பர்சனல் கேட்டாகிறோம் நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த அனிமோட ஃபர்ஸ்ட் சீசனையும் முடிக்கிறாங்க. இன்னும் நீங்க இந்த வீடியோக்கு லைக் போடாம இருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளு கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போட போற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்புகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றீங்க.
உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.